லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். 1. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 2. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். 3. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். 4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். 5. திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 6. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. 7. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 8. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுக்கவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். 10. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். 11. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. 12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். 14. நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும். 15. என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறிப்போடுவீர்களாகில். 16. நான் உங்களுக்குச் செய்வது என்னவென்றால், கண்களை பூத்துப்போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். 17. நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். 18. இவ்விதமாய் நான் உங்களுக்குச் செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகொடாதிருந்தால் உங்கள் பாவங்களினிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து. 19. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன். 20. உங்கள் பெலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. 21. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. 22. உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன், அவைகள் உங்களை பிள்ளைகளற்றவர்களாக்கி உங்கள் மிருகஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும், உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். 23. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால். 24. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களினிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து. 25. என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்தபின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்துருவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள். 26. உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தைச் சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள், நீங்கள் சாப்பிட்டும் திருப்தியடைய மாட்டீர்கள். 27. இன்னும் இவைகளெல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால். 28. நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களினிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். 29. உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். 30. நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிர்த்தூளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன், என் ஆத்துமா உங்களை அரோசிக்கும். 31. நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன். 32. நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். 33.
ஜாதிகளுக்குள்ளே உங்களைச் சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாழும் உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமுமாகும். 34. நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை இரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை இரம்மியமாய் அனுபவிக்கும். 35. நீங்கள் அதிலே குடியிருக்கும்போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். 36. உங்களில் உயிரோடு மீதியாயிருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள். 37. துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பெலன் இராது. 38. புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள். உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும். 39. உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களினிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடிப்போவார்கள். 40. அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி. 41. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டாள். 42. நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். 43. தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை இரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். 44. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். 45. அவர்களுடைய தேவனாயிருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோடே நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவுகூருவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். 46. கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசேயைக் கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம். 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் யாதாமொருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். 3. 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண்பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய 50 வெள்ளிச்சேக்கலாகவும் 4. பெண்பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண்பிள்ளையை 20 சேக்கலாகவும் பெண்பிள்ளையை 10 சேக்கலாகவும். 6. ஒரு மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண்பிள்ளையை 5 வெள்ளிச்சேக்கலாகவும் பெண்பிள்ளையை 3 வெள்ளிச்சேக்கலாகவும். 7. 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண்பிள்ளையை 15 சேக்கலாகவும் பெண்பிள்ளையை 10 சேக்கலாகவும் மதிக்கக்கடவாய். 8. உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாயிருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்கக்கடவன். 9. ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாயிருப்பதாக. 10. அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. இழப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக. அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றிக் கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாயிருப்பதாக. 11. அது கர்த்தருக்கு பலியிடப்படத்தகாத சுத்தமல்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்தக்கடவன். 12. ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்பமானதானாலும் அதை மதிப்பானாக. உன் மதிப்பின்படியே இருக்கக்கடவது. 13. அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானாகில் உன் மதிப்போடே 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்கக்கடவன். 14. ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதன் நலத்துக்கும் இழப்பத்துக்கும் தக்கதாக அதை மதிக்கக்கடவன். ஆசாரியன் மதிக்கிறபடி அதை இருக்கக்கடவது. 15.
தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் நீ மதிக்கும் திரவியத்தோடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன், அப்பொழுது அது அவனுடையதாகும். 16. ஒருவன் தன் காணியாட்சியான வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் மதிப்பு அதன் விதைப்புக்குத்தக்கதாய் இருக்க வேண்டும். ஒரு கலம் வார்கோதுமை விதைக்கிற வயல் 50 வெள்ளிச் சேக்கலாக மதிக்கப்பட வேண்டும். 17. யூபிலி வருஷம் முதல் அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது உன் மதிப்பின்படி இருக்க வேண்டும். 18. யூபிலி வருஷத்துக்கு பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டானானால் யூபிலி வருஷம் மட்டுமுள்ள மற்ற வருஷங்களின்படியே ஆசாரியன் திரவியத்தை கணக்கு பார்த்து அதற்கு தக்கது உன் மதிப்பிலே தள்ளப்பட வேண்டும். 19. வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் உன் மதிப்பான திரவியத்தோடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும். 20. அவன் வயலை மீட்டுக்கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல். 21. யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும்போது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டதாயிருக்க கடவது, அது ஆசாரியனுக்கு காணியாட்சியாகும். 22. ஒருவன் தனக்கு காணியாட்சி வயலாயிராமல் தான் விலைக்கு வாங்கின ஒரு வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டாள். 23. அது யூபிலி வருஷம் மட்டும் உன் மதிப்பின்படி பெரும் விலை இன்னதென்று ஆசாரியன் அவனோடே கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்படி அவன் அந்நாளிலே கொடுக்க கடவன். 24. யார் கையிலே அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாய் அது யூபிலி வருஷத்தில் திரும்பச் சேரும். 25. உன் மதிப்பெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்காயிருக்க கடவது, ஒரு சேக்கலானது 20 கேரா. 26. தலையீற்றானவைகள் கர்த்தருடையது, ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருகஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது, அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது. 27. சுத்தமல்லாத மிருகத்தினுடைய தலையீற்றானால் அதை அவன் உன் மதிப்பின்படி மீட்டுக்கொண்டு அதனுடனே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன், மீட்கப்படாமலிருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்படக் கடவது. 28. ஒருவன் தன் வசத்திலுள்ள நரஜீவனிலாவது மிருகஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது, நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும். 29. நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்படக் கடவது. 30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 31. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். 32. கோலின் கீழ்ப்பட்ட ஆடுமாடுகளிலே 10 ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 33. அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம், மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும், அது மீட்கப்படக்கூடாதென்று அவர்களோடே சொல் என்றார். 34. இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. Thank you. Bye from Daniel. Bye from Daniel.